வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். இந்த வீடியோ IBPS கிளர்க்குக்கான ஸ்லாட் 3 prelims IBPS கிளர்க் prelims வீடியோ. ஸோ எப்படி கேட்டிருந்தாங்க, எக்ஸாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, முதல் தடவையே கிராக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ராயல் பாஸ் ப்ரீமியம் பேக்கேஜ் வந்து நம்ம வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்குள்ளே உங்கள் பேங்க் எக்ஸாமுக்கான எல்லா மெட்டீரியல், வீடியோ கோர்ஸ், மாக் டெஸ்ட், PDF கோர்ஸ், ஸ்டடி பிளான் முதற்கொண்டு உள்ளே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி CWJ50 அப்படின்ற கூப்பன் கூட யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 50% ஆஃபர் கிடைக்கும். ஸோ வழக்கம் போல தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஆப்டி, இங்கிலீஷு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரீசனிங் ஓப்பன் ஆயிருக்கு. ஆப்டியை பொறுத்த வரைக்கும் சிம்பிளிஃபிகேஷன் ஒரு 8லேருந்து 10 கேட்டிருக்காங்க. மிஸ்ஸிங் நம்பர் இந்த தடவை கேட்டிருக்காங்க. 3வது ஸ்லாட்டில் ஒரு 2லேருந்து 3 கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஈஸியாக தான் இருந்திருக்கான். ×2, ×3, ×3, ×4 இப்படி பார்க்குற மாதிரியும், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டிஃபரன்ஸ் பார்க்குற மாதிரி இருந்திருக்கு. அடுத்து DI டேபிள் பேஸ் பண்ணியிருக்கு, DI பார் பேஸ் பண்ணி இருந்திருக்கு. அடுத்து மிஸ்லனிஸ்லாம் பார்த்தோம்னா போட் சம்மு, பார்ட்னர்ஷிப் பேஸ் பண்ணி, ஆவரேஜ் பேஸ் பண்ணி, மென்சுரேஷன் பேஸ் பண்ணி, அப்புறம் SICI பேஸ் பண்ணி தான் இருந்திருக்கு. ஆப்டி வந்து ஈஸியாக தான் இருந்திருக்கு. மக்கள் வந்து 23+ தான் அடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் மிஸ்பெல்ட் அந்த வேர்டு அப்படின்னு இருக்கும்ல, அது ஒரு 6 கொஸ்டின், பேராஜம்பிள் ஒரு 5, எரர் டிடெக்ஷன், வேர்ட் யூசேஜ், அப்புறம் காலம் பேஸ்டு சம்ஸ், அடுத்து RC ஏதோ கடல் மரைன் பற்றி சம்மந்தமாக கேட்டிருந்திருக்காங்க, ஃபில்லர் வந்து இருந்திருக்கு. ஸோ இங்கிலீஷுமே ஓகேவா தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஃப்ளோர் வித் ஃப்ளாட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்இக்வாலிட்டி 3 கொஸ்டின், சிலாயிசம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொஸ்டின், டைரக்ஷன் 3 கொஸ்டின், அடுத்து 8 ஃப்ளோர் பேஸ்டு பசில், அடுத்து ஆல்ஃபா நியூமரிக்கு, அடுத்து பேர்ஸ் ஆஃப் டிஜிட்ஸு, மீனிங்ஃபுல் வேர்டு, அன்னோன் பர்சன்ஸ் ஆஃப் சீட்டிங் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆன்சர் என்னமோ சொன்னிருந்தாங்க. ஸோ அன்னோன் பர்சன் சீட்டிங்கும் கேட்டிருந்திருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து 70+ அட்டம்ப்ட் எல்லாருமே கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ ஓவரால் அனாலிசிஸ் வீடியோ நான் சாயந்தரம் வருவேன். அதில் ஒவ்வொரு ஸ்லாட்டும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் எப்படி அட்டம்ப்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்னு சொல்கிறேன். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். மறக்காமல் ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சூப்பர் பேட்ச் டெஸ்ட் உங்களுக்காண்டியே ஃப்ரீயாக லான்ச் பண்ணியிருக்கோம். டெஸ்ட் எடுத்து பாருங்க. ஸோ ஓவராலாக இதில் 70+ போட்டிருந்தாலே நீங்கள் ஒரு நல்ல அட்டம்ப்ட் தான். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். ஸோ வழக்கம் போல தான் இருந்திருக்கு எக்ஸாம். நீங்கள் பயப்படலாம் தேவையில்லை, நாளைக்கு எழுத போறீங்க அப்படி இப்படின்னா. எல்லாமே ஓரளவு டூவபிளாக தான் இருக்குது. கஷ்டம் கிடையாது. ஈஸி டு மாடரேட். 10